रामचन्द्र नमोऽस्तु ते हनुमा भीममध्वा नमोऽस्तु ते श्रीराघवेन्द्र तीर्थ नमोऽस्तु ते आपत्पाण्डवा नमोऽस्तु ते भूलोकवैकुण्ठं मन्त्रालयम् श्रीविष्णुमन्त्रं बृन्दावनम् ஜெகத்குருவே சரணம். மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் அருளுடனும் ஆசிகளுடனும் இன்னைக்கு ஒரு ஒய்யாரமான ஒரு அற்புதமான இயற்கை எழில் சூழ்ந்த சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்டு எங்கெங்கு காணினும் வயல்கள் வெளிகள் மற்றும் நீரோடைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான இடத்துக்கு வருகை தரக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைத்தது. அது குருராஜர் இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருளாக எண்ணி ஆம்பூர் இருக்கக்கூடிய திரு ஜெயக்குமார் அவர்கள் குருராஜருடைய அத்தியந்த பக்தர். அவர் மூலமாக ராகவேந்திர சுவாமிகளுடைய எப்படியும் ராயரை இந்த இடத்துல எடுத்து உட்கார வச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான முயற்சிகள் செய்து ஒரு இடத்துல கட்டடத்தையும் எழுப்பி இந்த இடத்திற்கு நம்மை குருராஜரின் மூலமாக வரவழைத்து விட்டார். அவர்தான் திரு பூபாலன் அவர்கள். இது சில பல விஷயங்கள் அவர்கிட்ட கேள்வி கேட்டு அவர் பதில் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜஸ்ட் கலோக்கல் டிஸ்கஷனாக தான் இந்த ப்ரெசன்டேஷன் நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். வாங்க பூபாலன். உங்கள் பூபாலன் சொல்லிட்டேன், உங்கள் பேரை நீங்கள் சொல்லுங்கள் ஒரு முறை. வணக்கம் ஐயா, என் பேர் பூபாலன். நான் ராகவேந்திராவோட பக்தர். நான் இந்த மேல்குப்பம் அடுத்த தெரக்காடுன்ற இடத்துல வசிக்கிறேன். தெரக்காடு வட்டம், தெரக்காடு வட்டம் இதில் நான் வசிக்கிறேன். சரிங்க. நான் ராகவேந்திரா அப்பாவோட தீவிர பக்தர். ரொம்ப அவர் எனக்கு பிடிக்கும். அதனால அவர் கும்பிட்டுன்னு இருக்கேன். கும்பிட்டாச்சு. சரி, எங்கள் மனைவிக்கு உடம்பு சரியில்லை. சரிங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால நானும் எங்கெங்கேயோ ஹாஸ்பிட்டலு கோயிலுன்னு நிறைய போய் பார்த்துட்டேன். என்ன எனக்கு செட் ஆகலை. அதனால ஃபோன் மூலியமாகவே கொஞ்சம் கொஞ்சமாக அவரை பற்றி தெரிய ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அவரை கும்பிட்டா உங்களுக்கு நல்லா ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. அது மூலியமாகவே நான் போய் அவரை மந்திராலயத்தில் கும்பிட ஆரம்பித்தேன். 2 முறை போனேன். கும்பிட ஆரம்பித்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிய ஆரம்பித்தோடனே ஹாஸ்பிட்டலில் போய் கேட்டு மாத்திரைலாம் சுதீர், அதாவது கொப்பத்தில் அவர்கிட்ட வாங்கி சாப்பிட்டு வந்துங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் சாகு வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டுனே தான் கொண்டுன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அது லாஸ்ட் ஒரு முறை மெடிசின் எடுத்து பார்க்கலாம், ரத்தத்தை செக்கப்பெல்லாம் எடுத்து பார்க்கலாம் அப்படின்ட்டு எடுத்து பார்த்துட்டு அப்போ கும்பிட்டுக்கணும். இன்னையோட நாங்கள் விட்டுறோம், நீங்கள் எங்களை வாழ வச்சாலும் சரி சாக வச்சாலும் சரி உன்னை நம்பி நாங்கள் லாஸ்ட் இதோட சரி ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து டெஸ்ட் எடுத்து பார்த்தா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, இனிமேல் நீங்கள் மாத்திரை சாப்பிட வேணாம், 3 மாதத்துக்கு மட்டும் மாத்திரை கொடுக்குறேன், அதை வாங்கி நீங்கள் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதை சாப்பிட்டோம். இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு அருகே எந்த நோய் நொடியும் இல்லை, நல்லா இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால நான் கும்பிட ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே கண்டினியூ. எப்போ மந்திராலயம் போனீங்க முதல்ல? இதே மாதம் தான் நாங்கள் போனோம். புரட்டாசி மாசத்துல தான் ஸ்டார்ட் மந்திராலயம் போனீங்க. ஆனால் நீங்கள் எப்போ சுவாமியோடைய பக்தராக மாறினீங்க? நான் எப்போன்னு நான் சொல்றதுன்னா, மேஸ்திரி வேலை செய்யும் போது அப்பப்போ கொஞ்சம் எந்த வருஷமா இருக்கும் அது தோராயமா? ஒரு 2021. சரி. தீவிரமா அவர் மேல பக்தி எந்த நேரத்துல வந்தது? பிரமாணம்னு ஒன்று வேணுங்க. அதாவது நம்ம என்னதான் பக்தி பண்ணிட்டு இருந்தா கூட அந்த பக்திக்கு ஒரு அத்தாட்சி வேணும். நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இருப்பை நமக்கு உணர்த்தக்கூடிய சில நிகழ்வுகள் நம்மை சுற்றி நடந்தால் 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கக்கூடிய பக்தனுடைய வேகம் 100 கிலோமீட்டரா மாறும். அது எந்த இடத்துல உங்களுக்கு மாறுச்சு? அதான் மனைவிக்கு உடம்பு சரியில்லை. மனைவிக்கு உடம்பு சரியாத இருக்குது. சரிங்க. அப்போ நான் அது கும்பிட்டுக்கணும். எங்க மனைவிக்கு கும்பிட்டுக்கணும். உடனே அந்த நேரத்தில் நான் டெஸ்ட் எடுக்கும் போது என்ன இல்லைன்னு வந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ 50% இருந்தது, 1000% மாறிடுச்சு. அது சரி, எல்லாம் பண்ணது கரெக்டு. ஊர்ல இருந்து இவ்வளோ தூரம் சுத்தி மலை காடு வெறும் நிலம் தான் இருக்கு. வரும்போது ஜெயக்குமார் சொன்னாரு, சார் இந்த பக்கம் சிறுத்தை போகுதுன்னு சொன்னார் அவரு அப்படின்ட்டு. நானும் சிறுத்தை எங்கன்னா போதான்னு பார்த்தேன். இவ்வளோ தூரம் கொண்டு அதாவது பூபாலன் சார் சுவாமியா இந்த இடத்துல உட்கார்ந்தார் அப்படிங்கிறதுக்கு 1008 நேர்மறையான விஷயங்களை இந்த இடத்துல இருக்க முடியும். ஏன் அவர் இந்த இடத்த சூஸ் பண்ணார், ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கார் அவர், ஏன் உங்கள் அழைப்புக்கு வந்தார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சாதாரண பாமர மனிதனாக இருந்து நான் கேட்கக்கூடிய கேள்விகள்.
உங்க பக்திக்கு இவ்வளோ தூரத்துல கொண்டு வந்து அவளை உட்கார வச்சிட்டீங்களே, ஏன் கோயில் கட்டணும்னு ஏன் ஆசை வந்தது உங்களுக்கு? ஐயா எனக்கு நடந்தது இருக்கிற மனுஷனுக்கு எல்லாருக்குமே நடக்கட்டும், எல்லாருக்குமே நல்லது பண்ணட்டும், எல்லாருமே நல்லா இருக்கட்டும் ஓகே. அப்படின்றதுக்கோசம் தான் சார். நம்மளுக்கு நடந்தது அவங்களுக்கும் நடக்கட்டும். ஏன்னா அவங்களுக்கும் 1008 பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கும் நல்லது பண்ணட்டும், நல்லது நடக்கட்டும். சரி, இங்க கோயில் கட்டினா அது எப்படி நல்லது நடக்கும்? கண்டிப்பா நடக்கும் ஐயா. எல்லாம் வந்து வேண்டுவாங்க, கும்பிடுவாங்கல்ல. இங்க இருக்கவங்க ஆமா, வருவாங்க. இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் 2 பேர் கும்பிட ஆரம்பிச்சாங்கன்னா அப்படியே கீழே இருக்கிறவங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்கும். சரி, அந்த கோயிலுக்கு போனா நல்லது நடக்குது, எல்லாம் நல்லது பண்றாங்க, எல்லாம் நல்லது நடக்குதுன்னு சொல்ல அப்படியே அவர் உங்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணார். ஆமா, அவருடைய பேரை என்னாலும் சொல்லணும் அது அப்படிங்கிற அதேதான் முயற்சியில அவரோட நீங்க முயற்சி. ஈடுபட்டு இந்த செயல்ல நம்ம ஈடுபட்டீங்க. தெரிஞ்சது அதே மாதிரி எல்லா இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியட்டும், எல்லாரும் தெரிஞ்சு எல்லாரும் Very கும்பிட்டோம். good. நிறைய நல்லது. அவரை பத்தி நிறைய தெரிவிச்சோம்னா நம்மளுக்கு நல்லது தானே. சுவாமிக்கு ஏற்றத்தாழ்வே கிடையாதுங்க. இப்ப கூட சொல்றேங்க, நம்ம நிறைய சொல்லிட்டே வரோம். ஏற்றத்தாழ்வுகள்னா அவர்கிட்ட வணங்கக்கூடிய பக்தர்கள் இந்த நிலையில இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிரைட்டீரியா கிடையாது அவர்கிட்ட. மாறாத அன்பு ஒன்று மட்டுமே அவர் வந்து ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காரு. நீங்க ஒரு பக்தனா இருந்தா அவரை பிரார்த்திக்கும் போது உங்க பிரார்த்தனைக்கு நீங்க கேட்ட அருளை மட்டும் செய்யாம, நீ இருக்கிற இடத்துக்கு நானே வந்து உட்கார்றேன்னு சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ள ஒரு சிந்தனையை உருவாக்கி வந்து உட்காரத்துக்கு உண்டான இந்த கட்டிடத்தையும் எழுப்பி முடிச்சிட்டீங்க நீங்க. கண்டிப்பா அவர் உட்காரத்துக்கு உண்டான இடமும் தயாராகி போச்சு. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு பாக்கியவான் தான் நான் சொல்வேன். நான் நிச்சயமாக அப்பாவோட சொல்வேன். அருள் தான் எல்லாருமே. நிச்சயம் அப்பாவோட உண்மை. அருள் தான். இவர் என்ன பண்ணாருங்க, என்னால் சம்மணம் போட்டு உட்கார முடியல, தவறாக நினைக்காதீங்க யாரும். இவர் எப்படி வந்து இந்த இடத்துல இருந்து வந்து எப்படி வந்து இந்த நம்ம ப்ரோக்ராம் மூலம் தெரிஞ்சுட்டு எப்படி வந்து இந்த கட்டிடத்தை இந்த இடத்துல எழுப்ப முடிஞ்சது? இவர் வந்து ஒரு பால் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்காரு, பூபாலன் சார் அவர்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த கட்டிட மேஸ்திரி வேலை அதையும் பண்ணிட்டு இருக்காரு. ராயர் வந்து ஒருத்தருக்கு ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா நம்ம சொல்லிகிட்டே வரோம், சுற்றி இருப்பவர்களை உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய நோக்கங்களையும் நிறைவேற்றுவதற்கு உண்டான வழி வகைகளை செய்யக்கூடிய கருவிகளாக குருராஜர் மாற்றி விடுவார். நீங்கள் ஆத்மார்த்தமான பக்தியை அவர் மீது வைக்கும்போது சுற்றி இருக்கிறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அப்படிதான் நடந்தது. இங்கே ஜெயக்குமார் அவர்கள் உட்கார்ந்துருக்கார். அவர் வந்து ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணிட்டார் இந்த இடத்துல. அவர் இல்லைன்னா இந்த கட்டடம் எழுப்புறதுக்கு ரொம்ப 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 கஷ்டம். அவரால் தான் இந்த கட்டடமே எழுந்ததுக்கு காரணமே அவரு தான். Yes. ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. நிச்சயம். அது எப்படி அதாவது அந்த ஒரு கதாபாத்திரத்தை எப்படி ராயர் எடுத்துட்டு வர்றாரு. நாம் அவருடைய அனுகிரகத்தை மட்டும் வாங்கலைங்க, அவருடைய அனுகிரகம் எவ்வாறு ஒரு சாமானிய மனிதனுக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு முறை வாணியம்பாடியில் படப்பிடிப்புக்காக நான் வரேன். வாணியம்பாடி கோயில் வந்து படம் எடுக்கிறதுக்காக. அப்போ பூபாலன் அவர்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார், நீங்கள் வந்து உங்களை பார்க்க நான் வரணும் அப்படின்றாரு. சரி, நீங்கள் வாங்க, நான் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் இந்த இடத்துல இந்த வாணியம்பாடி ராயருடைய மடத்தில் நான் இருப்பேன், நீங்கள் வாங்கன்னு சொல்கிறேன். ஆனால் இவர் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வரல. நான் அங்கேருந்து கிளம்பும் போது எனக்கு கால் பண்ணுறாரு. இப்போ தான் சார் என்னுடைய வேலையெல்லாம் முடிஞ்சது, பால் வேலையெல்லாம் எப்படியா முடிஞ்சுது, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து உங்களை பார்க்குறேன், அதில் நேரம் ஆகிடுச்சு, வரட்டுமான்னாரு. இல்லைங்க, நீங்கள் வராதீங்க, நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு. உடனே அவர் என்ன பண்ணார், சரி நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டால், நான் ஆம்பூர் போகிறேன் அப்படின்னு. சரி, நான் ஆம்பூரில் வந்து பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆம்பூர் வர்றாரு. அந்த ஆம்பூரில் வந்து திரு ஜெயக்குமார் அவர்களை சந்திக்க தான் போகிறேன். அவர் அகில உலக ஸ்ரீ ராகவேந்திர பக்தி இயக்கம் ஆம்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளை அமைப்பு வச்சு நடத்திட்டு வராங்க. அந்த பக்தி இயக்கத்தில் திரு முனியாண்டி சுப்பையா சார் அவர்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அவர்கள் வந்து இன்டர்நேஷ்னல் தலைவராக அவர் இருந்து வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அமைப்பு நிறைய இடங்கள்ல இருக்குது. இப்போ கூட ஃபங்க்ஷன்லாம் பண்ணாங்க. அந்த ஒரு அமைப்பில் இருக்கார். ப்ளஸ் குருராஜருடைய அத்தியந்த பக்தர் அவர். சரி, அந்த கோயிலுக்கு அவர் வர சொன்னார். நாங்கள் போயிட்டு நம்ம படம் பிடிச்சிட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் வந்து தான் அவர்கிட்ட அறிமுகமாகிறார். அறிமுகமாயிட்டு என்கிட்ட கேட்குறாரு, சரி ஓகேங்க, நீங்கள் வந்து கோயில் கட்டுறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது ராயருக்கு. நீங்கள் கோயில் கட்டினால் கூட அவருக்கு தினப்படி பூஜைகள் செய்யணும், தினம் அவருக்கு வந்து நைவேத்தியம் கொடுக்கணும், தினம் பிரார்த்தனை பண்ணணும், தினம் விளக்கப்படணும். அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் முதல்ல அங்கே ஒரு ஃபோட்டோ வச்சு அவருக்கு வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பூஜை பண்ணி ஃபோட்டோவை அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன். இவருடைய முயற்சியை ஒரு கணமும் கைவிடவில்லை. ராயருக்கு கோயில் வரணும் எங்கெல்லாம் முடிதோ அங்கெல்லாம் போய் ட்ரை பண்ணுறார். நம்ம எந்த ப்ரோக்ராம்லாம் போகிறோனோ அந்த இடத்துல கண்ணில் படும்போது நான் சில சமயங்களில் ஒரு ரொம்ப கண்டிப்பாக கூட சொல்லுவேன், நீங்கள் வந்து இது நான் சொன்னதை செய்யுங்கன்னா முதல்ல நீங்கள் உடனே வந்து ராயர் வந்து உட்காரணும், கோயில் வரணும் முயற்சி பண்ண எப்படிங்க, அது இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அவரும் வந்து எதை பற்றியும் யோசிக்காமல் அவருடைய நோக்கம் ராயர் வந்து உட்காரணும், அவருடைய இடத்துல அருள் பாலிக்கணும் இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அப்படிங்கிறது ஒன்று மட்டுமே பெரிய நோக்கமாக இருந்தது. அந்த இடத்துல இவர் வந்து திரு ஜெயக்குமார் அவர்களை பார்த்தது ஒரு பெரிய டேர்னிங்காக இருந்தது. ஜெயக்குமார், சொல்லுங்க, என்ன நடந்தது, எப்படி அவருடைய அனுகிரகம் கிடைக்கப்பட்டது? கையில் வச்சுக்கோங்க. கிட்ட வச்சுக்கோங்க சார். வணக்கம் சார், குருவே சரணம் சார். அன்னைக்கு கோயிலில் வந்து மீட் பண்ணி பேசிட்டு போயிட்டாரு. சரிங்க. அதோட கான்டாக்ட் இல்லை. இடையில ஒரு
ஒரு 1 இயர் ஆயிட்டு இருக்கோங்க. ம் ஒரு வருஷம் ஆயிட்டு ஆயிடுச்சு. இருக்கு ஆயிட்டு இருக்கு. திடீர்னு அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஒரு நாள் நோட்டீஸ்லாம் எடுத்துட்டு என் ஆஃபீஸ்க்கே வந்துட்டார் சார். சரி. வந்துட்டு நோட்டீஸ் கையில் கொடுத்துட்டு, இது பூஜை பூமி பூஜை போட்டு ம். 6 அடி ஆகிட்டு செவுரு எழுப்பிட்டேன், இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியல, எதனா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நோட்டீஸ் எடுத்துன்னு நம்ம ஆஃபீஸ்க்கே வந்துட்டார். ஓகே. என்ன திடீர்னு நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாரு, நம்மளால் என்ன பண்ண முடியும்னு யோசித்தேன் சார். சரி சொல்லிட்டு போயிட்டாரு. சரி என்னதம்மா பண்ணணும் இப்போ அப்படின்னா, ஒரு 50 மூட்டை சிமெண்ட் இருந்தால் கட்டட வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். 50 மூட்டை சிமெண்ட்டா, சரிப்பா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சிட்டேன் சார் இவரை. அதுக்கப்புறம் சரி என்ன பண்ணலான்னு இவருக்கு அப்புறம் கால் பண்ணார். சரி சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் கேட்க ஆரம்பித்தேன் சார். வெளியே எங்கேயும் போல் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே ஒரு ஆம்பூர்லேயே தமிழ் பில்டர்ஸ் சந்திரன் சொல்லிட்டு இருக்காரு, அவர்கிட்ட கேட்டேன் சார், இந்த மாதிரி கோயில் கட்டுறேன்னா எதனா பார்த்து பண்ணுங்க. சரிங்க, ஒரு 25 மூட்டை சிமெண்ட் அவர் ஒரே ஆள் கொடுத்துட்டார் சார். அப்புறம் நம்ம கூட ஒர்க் பண்ணுறோங்க ஒரு 4 பேர் கேட்டேன், 5 மூட்டை சிமெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் நம்ம ஆம்பூர்லேயே சிட்டி செல் பார்க் பூபதி அண்ணன், அவர் ஒரு 5 மூட்டை கொடுத்தாரு. 50 மூட்டை ஆயிடுச்சு. சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேன் ஏற்றிட்டு வந்தார். வந்து 50 மூட்டை ஏற்றிட்டு வந்து கட்டிட வேலையை ஃபினிஷ் பண்ணிட்டார். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அடுத்து டைல்ஸ் ஓட்டணும், எனக்கு உள்ளவும் தரைக்கு படி இதெல்லாம் டைல்ஸ் ஓட்டணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். சரி அதுக்கும் சார் என் கூட ஒர்க் பண்ணுறவங்களே ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே 5 பேர் சேர்ந்தோம். மொத்தம் கொட்டேஷன் கொடுத்தாரு, ஒரு 15,000 ரூபாய் ஆச்சுன்னாரு. 5 பேர் 3,000 ரூபா போட்டு டைல்ஸ் எடுத்து கொடுத்தோம், டைல்ஸும் ஓட்டிட்டோம் சார். இப்போ இன்னும் இருக்குது பெயிண்டிங்கும் செலவு வச்சு கும்பாபிஷேகம் இது எதுவும் நம்ம பண்ணல சார், எல்லாம் அவர் காட்டுறாரு வழி. எல்லாம் அவரோட அருள் எதுவுமே கிடையாது, எல்லாமே அவரோட அருள் தான். இதுக்காக கொடுத்து உதவுனங்களெல்லாம் அந்த கும்பாபிஷேகத்துக்கு இன்வைட் பண்ணி ஒரு கல்வெட்டு வைக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் சார். அதான் சார் பண்ணியிருக்கோம். இன்னும் நெக்ஸ்ட் வீக்கில் பெயிண்டிங் வச்சிருவோம் சார். கண்டிப்பா பெயிண்டிங் கொஞ்சம் வேலை இருக்கு. சிலைக்கு சார் வந்துட்டாரு, சார் வந்த மாதிரி அப்பாவும் கூட வந்து உக்காந்துட்டாருன்னா ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகே, ரொம்ப சந்தோஷம். சரிங்க, ராயருக்கு அதாவது சாதாரணமாக மற்ற தெய்வங்களுக்கு ஒரு விநாயகர் கோயில் பண்ணுறது, இல்லை ஒரு அம்பாள் கோயில் பண்ணுறது, அதெல்லாம் ஒரு வகை, அதுக்குன்னு ஒரு ஆகமம், அதுக்குன்னு ஒரு விதி அப்படிலாம் இருக்குது. சன்னியாசிக்கு கோயில் அமைக்கிறது அப்படிங்கிறது, அதுவும் நம்ம ராயருக்கு நாம் பண்ணுறதுன்றது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அவர் இங்கே கூட்டிட்டு வந்து கும்பாபிஷேகம் பண்ணி இந்த இடத்துல உட்கார வச்சுட்டா, அவருக்கு உண்டான தினப்படி பூஜைகள், தினப்படி சில நியமங்களை தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சில பததிகள் இருக்குது, சில ரொட்டீன்ஸ் இருக்குது. இப்போ இங்கே யார் பூஜை பண்ண போகிறது? நான் தான் பண்ணுறேன் ஐயா, கண்டிப்பாக நானே பண்ணுறேன் ஐயா. ஏதோ என்னால் முடிஞ்சது, என்னால் தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக நான் அவருக்கு பூஜை பண்ணுறேன் ஐயா. சரி, ரைட். நானும் அதை கேட்டுட்டேன் சார். நான் கண்டிப்பாக நீங்கள் எத்தனை முறை கேட்டாலே நான் கண்டிப்பாக அந்த வார்த்தை தான் சொல்லுவேன். நீங்கள் டோக்கனில் கேட்டாலும் சரி, நீங்கள் எப்படி கேட்டாலும் சரி, நான் அதே வார்த்தை தான் சொல்லுவேன். நான் கண்டிப்பாக பண்ணுறேன், பூஜை பண்ணுறேன். நான் படிப்பறிவு இல்லாதவன் தான் ஐயா, இல்லைன்னு சொல்ல வரல. கொஞ்சம் கொஞ்சமாக நான் அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கின்னு கண்டிப்பாக நான் அவருக்கு பூஜை பண்ணுறேன் ஐயா. ஏன்னா சுவாமி வந்து சுவாமியை உட்கார வைக்கிறது, அதாவது அவர் வந்து கும்பாபிஷேகம் பண்ணுறது, அவர் இந்த இடத்துல அமர வைக்கிறதுனா கூட, அவர் காலையிலேருந்து நைட்டு வந்து ஸ்வஸ்தி வரைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, சில நியமங்கள் இருக்குது. சரி, ஓகே, நீங்கள் வந்து அது வந்து ராயருடைய விருப்பம், அது அவருடைய அருள், அவருடைய ஆசைகள். இங்கே வீடுங்களே இல்லையாங்க? இங்கே எத்தனை வீடுங்க இருக்குங்க? இந்த ஒரு வீடு இருக்கு, அதோ ஒரு வீடு இருக்கு, 64 குடும்பம் இருக்கு, ஒரு வீடு இருக்கு. இங்கே டெய்லி இங்கே மக்கள் வரணும்ல? இங்கே கண்டிப்பாக வருவாங்க ஐயா. 64 குடும்பம் இருக்கு. என்ன ஒன்றுன்னா அவங்கவுங்க நிலத்தங்களை வீடு கொஞ்சம் அவங்கவுங்க நிலத்தங்களை சொந்தமாக அங்கங்கே வீடு கட்டுனுக்கிறதுனால நம்மளுக்கு வீடு தெரில. சரி, அவங்கவுங்க நிலத்துல வீடு கட்டுனுக்கிறதுனால தெரியல. 64 குடும்பம் இருக்கு. மொத்தமாக ஒரே இடத்துல கட்டிக்கலாமான்னு சொன்னால் என்ன, அவங்கவுங்க நிலத்தங்களை விட்டு நாங்கள் ஏன் அங்கங்கே வந்து கட்டிக்கணும்? எனக்கு நீங்கள் சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருது. கன்னடத்தில் ஒன்று சொல்லுவாங்க, இந்த இவர் கூட காஞ்சிபுரத்தில் படம் எடுக்கும்போது கூட சொன்னார், 60 பேர் இருந்த ஒரு குடும்பங்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு அக்ரஹாரம் இருந்தது. எனக்கு இப்போ டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது அது ஜெயக்குமார், அது சொல்லும் போது அந்த 64 அப்படிங்கிறது, அந்த அக்ரஹாரத்தில் தான் அவருக்கு ராயர் குடியிருந்தார். அந்த இடத்துல தான் வீணவாசிக்கு காஞ்சிபுரம் மடத்துக்கு போவார்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சாரியார் சொன்னார். இந்த 60 குழு அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்டிங்ஸ், ஒரு சொற்றொடர் வரும், ஒரு சொல். நீங்கள் இப்போ சொன்ன அந்த 64ன்றது, நீங்கள் அது சொன்னோன்னே எனக்கு அதுதான் ஞாபகம் வருது இந்த இடத்துல. சரி,
இப்போ இவங்கெல்லாம் இங்கே இருக்கிறவங்க வருவாங்க டெய்லி. கண்டிப்பா வருவாங்க ஐயா, சரி. கண்டிப்பா வருவாங்க. அதுல எந்த நான் மறுபடியும் மாற்றமும் சொல்கிறேன் கிடையாது. உங்களுக்கு, சுவாமி இந்த இடத்துக்கு ஏன் வந்து உட்கார்றார், ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிற செய்திக்கு 1008 நேர்மறையான பாசிட்டிவான நிஜமான சங்கதிகளை எடுத்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ உங்களுக்கு நான் கேட்கின்ற கேள்வி எல்லாம் ஒரு பாமரத்தனமான ஒரு சாமானியமான மனிதனாக இருந்து தான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். இந்த இடத்துல கோயில் கட்ட நீங்கள் எப்படி பூஜை பண்ணுவீங்க, நீங்கள் பண்ணலாமா, இங்கே வீடுங்களே இல்லையே, எப்படி ஜனங்க வருவாங்க, இதெல்லாம் சாதாரணமாக எல்லாருக்கும் தோன்றக்கூடிய ஒரு சந்தேகங்களாக தான் கேட்டிருக்கேன். அவர் இந்த இடத்த ஏன் சூஸ் பண்ணார், எதுக்கு இங்கே வந்து உட்கார்றாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அது அவருடைய விருப்பம். நம்ம முதல்ல ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சுற்றி இருக்கக்கூடியவங்களை வந்து அதற்கு உண்டான காரணிகளாக பயன்படுத்தி இந்த இடத்துல வந்து உட்காரத்துக்கு உண்டான எல்லா வேலையும் முடிச்சிட்டார். நீங்கள் முதல்ல என்னை வந்து பார்க்கும்போது வெறும் தரையாக தான் இருந்தது. என்னமோ சொன்னீங்களே ஜெயக்குமார், இந்த இடம் வந்து இந்த இடத்த பற்றி. சார் அதாவது வந்து இது ஒரு மண் ரோடா இருந்ததா சார். சரி. இது இவர் பூமி பூஜை போட்டு கடைகால் போடும்போதே வந்து தார் ரோடு வந்திருக்கு. ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எங்கேருந்து? அங்கேருந்து. அங்கேருந்தே நம்ம கோயில் வரலாம், கடைசி எண்டு இங்கே தான் சார். காலையில் கிளம்பணுமே ஒரு இடத்துல இருந்து. இங்கே வந்து அது ஒரு ஆச்சரியம் சார். இவரு பூஜை போட்ட உடனே தார் ரோடு வந்திருக்கு சார் இங்கே. ஆமாம், அது ஒரு ஆச்சரியம் தான். அப்புறம் இந்த இடம் பற்றி சொன்னீங்களே, ஏதோ இவரோட சொந்த இடத்துலயே கட்டியிருக்காரு. அது ஒரு இது சார் நம்மளுக்கு. அதான் சார் செலவு வச்சுட்டு டெய்லி பூஜை பண்ணி பார்த்துக்கணும் இவர். அதுதான். அது கண்டிப்பா நான் பாத்துக்கிறேன் ஐயா. நான் கண்டிப்பா அவருக்கு பூஜை பண்றேன், பண்ணாதெல்லாம் விடுறது கிடையாது. நான் பண்றேன், பூஜை போட்டு அது நான் டெய்லி வீடியோவில் குரூப்பில் போடுறேன் ஐயா. நான் இப்போ நம்ம பேசுறதே வந்து ஒரு அர்த்தமான பேச்சே இல்லை. நம்ம பேசுறது இவ்வளோ தூரம் அவர் தயார் பண்ணி இந்த இடத்துல வந்தாச்சு, உட்காந்தாச்சு, கட்டடம் அமைப்பாச்சு, தளத்தை போட்டாச்சு, உள்ள டைல்ஸ் வரைக்கும் போட்டுட்டு இருக்கீங்க. எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துல சிலை உட்காரணும், கும்பாபிஷேகம் பண்ணணும், அவ்வளவுதான். மோர் தென் 60% ஆஃப் தி ஒர்க் ஃபினிஷ்ட். இந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. அவர் வரணுன்ற எண்ணம் இருந்ததுனால தான் இவ்வளவு சாத்தியம். கண்டிப்பா நீங்க வந்து புதுசா வந்து காலி இடத்தை காமிச்சு இந்த இடத்துல நான் சுவாமிக்கு கோயில் கட்ட போறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கூட அது ஏற்புடையதாக இருக்காது. ஏன்னு கேட்டா இந்த இடத்துல நீங்க பூஜை பண்ணணும், உங்கள் பூஜை அவர் ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறதுக்கு அத்தாட்சியே இவ்வளவு நாட்கள் அவர் கொடுத்த அனுமதி தான் இது. ஆமா. இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணணும், எப்படிலாம் நடக்கணும் அப்படிங்கிறத அவர்தான் தீர்மானிக்கணும். அவர்தான். அப்ப ஒண்ணு மட்டும் தெரிஞ்சிருச்சு, உங்களுடைய ஆத்மார்த்தமான பக்திக்கு அவருடைய கடைக்கண் பார்வை உங்கள் மீது விழுந்து விட்டது. அந்த விழுந்ததற்குண்டான சாட்சி தான் இந்த கட்டிடம். என்ன ஜெயக்குமார்? கண்டிப்பா சார். அடிக்கடி வந்து மீட் பண்ணினே இருந்தா உங்களை? இல்ல சார், இடையில இவரை பத்தி நம்ம ஏன் பேசுறோம், ஏன் இவ்வளவு தூரம் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இப்போ சாதாரணமா இந்த ராகவேந்திர பக்த குடும்பத்தோட ஒருத்தர் அங்கத்தினரா இருந்து ராகவேந்திர பக்த குடும்பத்தோட ஒருத்தர் வந்து ஒரு நட்புணர்வோட இருந்து அவர் கோயில் கட்டுறது அப்படிங்கிறது அது வந்து பெரிய விஷயமா சொல்ல முடியாது. பெரிய விஷயமானா அவருக்கு உண்டான கதவுகள் திறந்துருக்கும் எப்பவுமே. ஒன்று உங்கள் நண்பர் கட்டுறாருன்னா ஒன்று உங்களை கேட்பாரு, இல்லை இன்னொருத்தர் கேட்பாரு, யாருன்னா ஒருத்தர் கேட்டுட்டு அவங்க அதுக்கு உண்டான முயற்சி செய்வாங்க. இவர் கொஞ்சம் கூட பரிச்சயமே கிடையாது. ராகவேந்திர பக்தர்கள் யாருமே தெரியாது. ஆம்பூரில் நீங்கள் இருந்தீங்க, நீங்கள் இருக்கிறதும் தெரியாது. இவர் வாணியம்பாடியில் இருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தர் ஒரு தனிப்பட்ட சிந்தனையினால, அந்த முயற்சினால, அதுவும் இந்த சுற்றிலும் மலைகள் இருக்கக்கூடிய இந்த ஒரு காட்டு பகுதியில் தரைக்காடு அப்படிங்கிற இதான் இந்த இடம் பேரு, தரைக்காடு அப்படிங்கிற ஊர்ல அவருக்கு கோயில் கட்டணும்னு முயற்சி பண்ணி ராகவேந்திர சுவாமிகளுடைய வைபவங்கள் நிகழ்ச்சிகள் எங்க நடக்குதோ அந்த இடத்துக்கெல்லாம் விசிட் பண்ணி அங்க இருக்கிறவங்க பக்தர்களை சந்திச்சு பல பல வசைப்பாடுகள், வேணாங்க செய்யாதீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் போங்க, இதை எல்லாத்தையும் ஏற்றுட்டு விடாமுயற்சியோட செய்யணுன்ற அந்த உத்வேகத்தோட ட்ரை பண்ணி ராயர் அதுக்கு வழிவிட்டுருக்காரு. வழி விட்டு சரி போப்பா, இதானப்பா செய்ய போகிற, இதானே ஆசைப்படுற, போ நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வரேன்றதுக்கு உங்களையும் தயார் பண்ணி விட்டார். இவ்வளவு கட்டத்தை எழுப்பிட்டாரு, என்னையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டாரு, பக்தர்களையும் பார்க்க வச்சுட்டார் நிறைய பேரை. இதை விட நம்ம நம்ம பேசிட்டு இருந்தோம் பாருங்க, இங்கே யார் பூஜை பண்ண போகிறது, நீங்கள் பண்ணுவீங்களா, ஆகம விதி பண்ணுவீங்களா, இது பண்ணுவீங்களா அப்படிங்கிறது அது அப் டு குருராஜர். அவருடைய சாட்சி. நம்மக்கிட்ட ஒரு சாவி கொடுத்தாரு, இந்த பூட்டை மட்டும் திறந்துட்டோம், சாவி கொடுத்துட்டு வணங்க மட்டும் ஓரம் போயிடணும். தட்ஸ் ஆல். அடுத்து செய்ய வேண்டியது அவருடையது, அடுத்து உங்களோடது. உங்களுக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டி அது. எங்களுக்கு கொடுத்த ஒரு நட்டை கழட்டினாரு, ஸ்பேனர் எடுத்துன்னு வந்தோம், கழட்டிட்டோம் நட்டை. அவர் வந்து ஒரு நட்டை டைட் பண்ண சொல்ல டைட் பண்ணிட்டாரு, அவ்வளோதான். வண்டியை டிரைவ் பண்ண போகிறது நீங்கள், பாதையை காமிக்க போகிறது அவர். சரி, ஓகே. அதாவது இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா, திரு ஜெயக்குமார் அவர்கள் இங்கே சொன்னதும் சரி, திரு பூபாலன் அவர்கள் பேசுனதும் சரி, இந்த இடம் வந்து யாராவது வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணணும், யாராவது ஏதாவது செய்யுங்க அப்படிங்கிற அந்த நோக்கத்திற்காக இதை நாம் வந்து இந்த இடத்துல சொல்லலை.
நீங்க ஆச்சரியமா பார்க்குறீங்க? நான் என்ன சொல்லுவேன், அதுக்கு சாதாரணமா தான் பார்த்தாங்க நம்ம. இல்ல இல்ல இல்லையே நம்ம பார்வையே அதுதான். இல்ல இல்ல நீங்க தப்பா நினைக்காதீங்க. இல்ல இல்லைங்க. இல்லங்க, நான் அதை சொல்லல, ஒன்றும் இல்லை, இருங்க. அதாவது நம்ம இப்ப எதுக்கு இது நம்ம எதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ராயருடைய அனுக்கிரகம் ஆசிகள் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட்னா ஆல்ரெடி வந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு ஒரு ஸ்டேஜஸ். அது அந்த ஸ்டேஜ் பிரகாரம் இது வந்து இவருடைய எதிர்பார்ப்பு ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிறது இவருடைய முயற்சி அதுக்காக இருந்தது. அதற்காக சுற்றி இருப்பவர்கள் வந்து அவருக்கு உதவி செய்பவர்களாக மாற்றப்பட்டு இன்னைக்கு நான் உட்பட இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருப்பது அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பக்தியின் அத்தாட்சி தான், வேற ஒன்றுமே கிடையாது. இவர் சுவாமி மேலே எந்த அளவுக்கு பக்தியாக இருந்திருந்தால் அவர் வந்து உருமாற்றம் எண்ணமாற்றம் நடத்தப்பட்டிருக்கும். இப்போ எனக்கு நேற்று இரவு தாங்க பேசினேன். நேற்று நைட் நான் வந்து ஒரு டிராஃபிக்கில் ஒரு ஷாப் கிட்ட நின்றுட்டு இருந்தேன். அவர் ஜெயக்குமார் அவர்கள் என்கிட்ட பேசினார். ஒரு 2 நாள் முன்னாடி பேசினார். சரி, பூபாலன் ஞாபகம் வந்தது. சரி, ஒரு பூபாலன் சார்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி பேசிட்டு, நான் நாளைக்கு வரேங்க அப்படின்னு சொன்ன உடனடியாக இன்று வந்துட்டோம். ஸோ இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ராயர் மீது நீங்கள் ஆத்மார்த்தமான பக்தி நீங்கள் வைக்கும்போது இந்த விஷயம் சத்தியமாக நடந்தே தீரும். இந்த மாதிரியான விஷயங்கள் அதில் எந்த மாற்றமும் கிடையவே கிடையாது. சுற்றி இருப்பவர்கள் மாற்றப்படுவார்கள். உங்களுக்கு தேவை ஒன்று தான், அவர் மீது வைக்கக்கூடிய அந்த அன்பின் ஆழம், சரணாகதி பக்தி. இல்லைன்னா இந்த மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக வாங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு. இது எந்த ஊருக்கு கிட்டங்க இருக்குது? வாணியம்பாடி கிட்டையா? வாணியம்பாடி கிட்ட, வாணியம்பாடிக்கு பக்கத்துல. ஆமா, திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த மேல்குப்பம் சேர்ந்த திரைக்காடுன்ற கிராமம். தரைக்காடு இப்போ மெயின் ரோட்ல இருந்து எவ்வளவு தூரம் உள்ள இருக்குது? மெயின் ரோட்ல இருந்து இங்கே வரதுக்கு 18 கிலோமீட்டர். ஆமா, ரொம்ப கிட்ட தான் இருக்குது. 18 கிலோமீட்டர் ரொம்ப கிட்ட, 18 கிலோமீட்டர். மெயின் ரோட்ல இருந்து 18 கிலோமீட்டர். தென்னந்தோப்பு, வாழைத்தோப்பு, மாமரங்கள், ஓடைகள், மலைகள், சோலைகள் எல்லாத்தையும் கடந்தீங்கன்னா இந்த அற்புதமான ரம்மியமான இடம், சுற்றிலும் மலையால் சூழப்பட்ட இந்த இடத்துல பார்க்கலாம். ராயர் இந்த இடத்த சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த இடத்துல வந்து அவர் அமர்வதற்கு தேர்ந்தெடுத்ததுக்கு உண்டான காரணம் நிச்சயம் அவருடைய அருளும் அனுகிரகமும் ஆசிகளும் நிரம்ப பெற்று இந்த இடத்துல பூபாலன் அப்படிங்கிற ஒரு பக்தனுடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் அவர் மிக விரைவில் இந்த இடத்தில் வந்து அமர்வார். நிச்சயமாக நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணாமல் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி ஞாபகம் நினச்சிக்கோங்க. எப்படி இந்த இடத்துல போயிட்டு ராயர் எங்கே போய் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இந்த இடம் கும்பாபிஷேகம் மிக விரைவில் நடந்துடும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மிக விரைவில் இது நடந்துடும். அப்போ நடக்கும்போது நம்முடைய சேனலில் நாமளும் வந்து சொல்கிறோம் எப்போ நடக்க போகுது இது அப்படின்னு சொல்லிட்டு. சீக்கிரம் குருராஜருடைய பரிபூரண அருள் ஆசிகள் இந்த இடத்தில் கிடைக்கப்பட்டு கும்பாபிஷேக வைபவம் நடைபெறுவதற்குண்டான அனைத்து அருளையும் ஆசிகளையும் அருள வேண்டும் என்று மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் கிட்ட நம்முடைய ஸ்ரீ ராகவேந்திர விஜயம் யூடியூப் சேனல் சார்பாக நம்முடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கின்றோம். நன்றி, வணக்கம். ஜெகத்குருவே சரணம்.